டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. என்னடா என்ன பெரிய 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 ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போ தான் வந்திருக்கேன், 4-5 படம் பண்ணியிருக்கேன், என்ன படம் கொடுக்கல மேக்கப் போட மாட்டியா, வீட்டுக்கு போ, கேரக்டர் கிடையாது, சரி ஓகே கார் கொடுங்க, கார்லேயே போறே சொன்னா காரில் கிடையாது, நடந்தே போடும். என் மைண்டில் எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்டில் ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த காலில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோரில் அதே ஃப்ளோரில் வந்து போகலன்னு சொன்னால் நான் ரஜினிகாந்த். அந்த கேரக்டர் இதுதான் ரஜினி ஸ்டைல். ஓகே, யாரு அவங்க எஜமா? சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் மட்டும்தான். குட்டி மாதிரியே இருப்பாங்க, திடீர்னு புலியா மாறுவாங்க. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். பயமா? அவ்வளோதான், ரஜினி முடிஞ்சு போச்சு. இது 40 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நம்ம பாட்ட சும்மா கேளு. யாரு? மல்லட சிங்கம் சூப்பர் ஒன். அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா, ஐயோ அவர் ஸ்டைல பாரியா. ஸ்டைல் தான் இது, சூப்பர் ஸ்டைல் தான். உன் ஸ்டைல் கேட்ட மயில் நான் தான் பெரியவன்னு யாரும் நினைச்சிடக் கூடாது. அவனுக்கு அப்பனும் பிறந்திருக்கு. இது எப்படி இருக்கு? மாஸ் போலி. இந்த ஆள் ஒரு மகா நடிகன் தான். சூப்பர் ஸ்டார் என்றது வந்து நம்ம தலைவர் மட்டும்தான். இல்ல அங்கிள், உங்களுக்கு வயசாயிடுச்சு. வயசாச்சு, நீங்க உள்ள உட்காந்து பாருங்க. என் வயசு சார் நம்புறவனுக்கு வயசு வெறும் நம்பர். வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ, அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. எத்தனை ரஜினி படம் பார்த்துருக்கேன். இதுதான் ரஜினி ஸ்டைல். தீவிடுவேன். சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவாராயா? என் வழி இந்த ஆட்டோ போதுமாக்கணும். என்னை யாராலையும் அழிக்க முடியாது.